ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 டே 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் நேச்சுரலிசம் இன் எஜுகேஷன். இந்த பர்டிகுலர் பிலாசபியை ரொம்ப பிரபலப்படுத்தினவர் யாரு அப்படின்னா ருசவ் தான். அவர் எழுதின புத்தகமான இமெயில்ல இதை பத்தி பேசியிருப்பாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்றதோட கைடிங் ஃபோர்ஸே நேச்சரா தான் இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே நேச்சுரலாவே குட்டா தான் பிறக்கும். அந்த குழந்தை அது எப்படி வளருதோ அதே ஃபார்மேட்ல ஃப்ரீயா க்ரோ ஆக விட்டுறணும். நம்ம பெருசா இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு செடி எடுத்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப சின்ன வயசுல இருந்தே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்னா அது சரியா வளராது இல்லையா? அந்த மாதிரி குழந்தைங்களை இன்டர்ஃபியர் பண்ணா அப்படின்னா அவங்க சரியா வளர மாட்டாங்க அப்படின்னு அவர் நம்பினாரு. அண்ட் இந்த எஜுகேஷன்ல கரிக்குலம் வந்து கம்ப்ளீட்டாவே இயற்கையை சார்ந்துதான் இருக்கணும். சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்டை பத்தி, சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்ல இருந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல குழந்தைங்க கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. இதுல ஒரு டீச்சரோட ரோல் வந்து அப்சர்வராவும், ஒரு கைடாவோ, ஃபெசிலிட்டேட்டராவோ தான் இருக்கணும். ஸ்ட்ரிக்டான அத்தாரிட்டியா இருக்கக்கூடாது அப்படின்றது அவரோட பெரிய பிலீஃபா இருந்துச்சு. இப்போ இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? விச் புக் இஸ் அ மேனிஃபெஸ்டோ ஆஃப் எஜுகேஷனல் நேச்சுரலிசம்? ரிபப்ளிகா, இமேலா, ஸ்கூல் அண்ட் சொசைட்டியா, இன்டெகிரல் எஜுகேஷனா? இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.